என்னங்க கூப்பிட்டு விட்டீங்களா? என்னங்க அது? உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்னாச்சு? இரு ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? ஒரு வீரனோட பொண்டாட்டி அலப்படாது. என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை விட்டு இறங்கினேன். எவனோ ஒரு திருட்டு நாய் என்னை இடிச்சு விட்டு ஒரு புள்ளியோட செயின் அத்துட்டு ஓடினான். விடுவனா உன் மாமன் நின்ற இடத்துல இருந்து 2 ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியை புடிச்சு முட்டுனே பார்த்துக்க ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ, பின் வாங்கிறவனா ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வருமே. வரணுமே. கால்ல இருக்க 2 கட்டை வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு போய் விட்டே பாரு நடு முதுகுல ஒரு மிதி. முதுகுல அருவாளை திருப்பி வச்சிருந்திருக்கேன். பலாப்பழம் முளந்த மாதிரி 2 பாதமும் பொழந்துருச்சு. அப்பயும் விடலையே, பாதம் தானே பொழந்துச்சு. விரல் இருக்குல்ல யூஸ் பண்ணுவோம்ல, இருக்குல்ல. மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டுன்னு போய் விழுகிறேன். ஒரு ஜான் விளையிட்டேன். ஓப்பன் வாய்க்கா உள்ள பூரா முறுக்கம்பி. ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. 2 காதல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன். மறுபடியும் ஓடுறான். ரன்னிங் பிறந்தவன் போல இருக்கு. உடனே உசுர பணைய வச்சு போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற விழுந்துட்டேன். ஸ்பீடு பிரேக்கர் நினைச்சிட்டு ஆட்டோக்காரன் இப்படி ஏறிட்டான். பாரு டயரோட தடத்தை. உடனே பிறண்டு பாக்குறேன். அவன் கண்ணுல ஒரு மரண பயம். ஆஹா, இவனை ரத்த வெறியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோல அவன் ஏறி போயிட்டேன். போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரா உன்கிட்ட வந்துட்டேன். என்னடி பாக்குற? ரத்த கலரியோட உன் மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரா உன்கிட்ட வந்திருக்கேன்னு பாக்குறியா? ரத்தங்கிறது உன் மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காட்டுறதுக்கு தாண்டி உன்கிட்ட வந்தேன். இது பயத்துல வந்த ரத்தம் இல்ல, பாஞ்சதுல வந்த ரத்தம். ரத்தம் வந்தா நீ வீரனா? நாய் கடிச்சா கூட ரத்தம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் உன் எல்லா ஜம்புக்கும் மிஸ் ஆகி போனா பாரு, அவன் தான் கிரேட். அவன் தான் உண்மையான ஆம்பளை, ஒரிஜினல் வீரன். ஏண்டி கட்டின புருஷன் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலரியோட வந்திருக்கா? நேருக்கு நேர நிக்க பயந்த கோலைய பார்த்தாடி வீரங்கிற உன்னையே. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புள்ளியை வச்சுக்கிட்டு அதான் மச்சம் அலையிறான். சிலவன் அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் போட உன்னை நம்பி தானே இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். வண்டியில உட்கார்ந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதை பார்த்து? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. உங்க முகத்தையா? யா. ஏப்பா நீ பார்த்த கண்ணாடியில இனி எவனும் முகம் பார்க்க கூடாது. ஏன் இந்த குளவெறி காரணமா தான். அப்படின்னா அந்த சீட்ல நான் உட்கார்ந்துருந்தேன். இது என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. கை ரெண்டு இந்த ஹான் பார்ல வச்சிருந்தேன். அதை என்ன பண்ண போற? இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டிமாப்ல. எப்படி? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குடா. கால் ரெண்டு இந்த பெடல்ல வச்சிருந்தேன். அதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா கொஞ்சம் இரு. இப்படி ஒன்னொன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி? என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வண்டி வச்சிருக்கானா? வண்டி வண்டி வச்சிருக்கானா?
வச்சிருக்கானா வச்சிருக்கியா? வச்சிருக்கானே. என்னடா சொல்ற? இங்க இருந்து போனால மிலிட்டரிக்காரன். ஆமா. அவன்கிட்ட ஒரு நாள் இப்படி ஏத்தி அப்படி இறக்கி விட்டுறான்னு லிப்ட் காட்டனே. எஞ்சிய காரட்டு மூஞ்சில தூக்கிட்டான். அதுக்கு அவனை எப்படி பழி வாங்குறது சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன். அண்ணன் முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்னை விட கோபக்காரனே. பிளானா? யாரா வண்டிக்கு தீ வச்சதே? இல்ல சார். நீயா? நான் இல்லங்க. இவன் தாங்க ஆரம்பிச்சான். ஏய் போய் சொல்ற. மரியாதை கட்டு போறாமா. ஏய் அவர் உனக்கு என்னைய துரோகம் பண்ணாரு? இந்த நாட்டுக்கா எவ்வளவு பாடுபட்டு பாரு. எத்தனை உயிர்களை காப்பாத்தி இருப்பாரு. அவர் ஒரு மோட்டார் பைக் வச்சிருக்கிறது உனக்கு தாங்கலையா? யாயா கொளுத்துறான்னு கட்டதுக்கு நீ எப்பட்ட அடிக்கிறாரு. இன்சார்ஜ் இருக்க வேண்டிய நீயா? இந்த வண்டிக்கு ஃபைல் சார்ஜ் பண்ண. பாக்கிரனா உனக்கு ஷூட்டிங் சார்ஜ். பாக்கியா? ஐயோ பாக்கில சொல்ல ஆரம்பிச்சியாடா பேரா. விடியல அடிச்சவளா இருக்கு. உனக்கு எல்லாம் ஒரு முறை சொன்னா புரியாதா? ஆறுமுகம் இப்போதைக்கு வரமாட்டான். நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் வேஸ்ட் தான். கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் பேரு பூஜா, நீ ஊட்டில இருந்து வந்திருக்க. ஆறுமுகத்துக்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே, நீ போலாம். லேடிஸ் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? நீ எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். நான் அவரை பார்க்கணும். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அவர் இப்ப வரமாட்டாரு, நீ பார்க்க முடியாது. நான் அவரை பார்க்கறதுல உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அவரை நீ பார்க்க புரிஞ்சுக்க முடியாது. மாட்டேங்கிறீங்க. சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ கிளம்பு. பூஜா எப்படி இருக்க ஆறுமுகம்? ஏதோ இருக்குங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஊட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உன்னை நினைக்காத நாளே கிடையாது. ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்க ஆறுமுகம். அப்புறம் ஒரு எக்ஸாம்காக நான் சென்னைக்கு வந்திருக்கேன். 1 வீக் இங்கே தான் தங்க போறேன். இது நான் தங்கி இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் அட்ரஸ். உன் கூட இருக்க போற இந்த நாட்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆறுமுகம். என்ன ஆறுமுகம், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏன் அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப நாளைக்கு காலையில கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு வந்துரு. ஓகே, பாய். பாய் ஆறுமுகம். மறந்துடாத ஆறுமுகம், நாளைக்கு காலையில நம்ம மீட் பண்றோம். ஓகே, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். பாய். என்னாச்சு? அவ கிடக்குறா டுபுக்கு. அவ வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் இந்த ஆர்வம் ஆள் கிடையாது. நமக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல மேனா. மனுஷன் தான் முக்கியம். அதானே பார்த்தேன். இவன் இப்படித்தான் பேசுவான். ஆனா ஃபிகரை பார்த்த உடனே புஷ்னு போயிடும். யோ, உன் வேலையை பார்த்துட்டு போய். அப்படி போடா. நல்லது காலம் இல்ல. ஏய் சொட்ட போடா. எல்லாம் போங்க. போங்க. அவன் கிடக்குறான். என் ஆறுமுகம் ஒண்ணும் சூடு சொரணை இல்லாதவன் கிடையாது. அவன் போக மாட்டான்னா போக மாட்டான். கரெக்டா? கரெக்ட். இது வரைக்கும் எந்த பந்தயத்திலயும் நான் தோத்ததே கிடையாது. எந்த கேமா இருந்தாலும் நீ ஜெயிச்சிருவியா? எஸ். என்கிட்ட ஒரு கேம் இருக்கு, அதுல நீ கண்டிப்பா தோத்துருவ. ஜெயிச்சு காட்டுறேன். 1000 ரூபாய் பெட். என்ன கேம்? இதுல மொத்தம் 60 பேப்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு எழுத்து இருக்கு. ஆனா ஆர்டர் மாறி இருக்கு. முதல் பேப்பர்ல இருந்து கடைசி பேப்பர் வரைக்கும் கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு அழகான மெசேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரெடியா? ஓகே. இந்தாடி, நீ சொன்ன மாதிரியே நான் தோத்துட்டேன். உண்மையை சொல்றீ? இதுல ஏதாவது மேட்டர் இருக்கா இல்ல நீயே ஏதாவது கேம் விளையாடுறியா? ஏய், இதுல சந்தோஷம் இருக்கு. ஆறுமுகத்தோட சந்தோஷம். ஏய், ஏதாவது புரியுற மாதிரி சொல்லேன்டி. ஏண்டி, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேப்பர் கொடுத்தா அதுல என்ன திருக்குறள் எழுதி இருப்பான்? லவ் லெட்டர் தான் எழுதி இருப்பான். ஆமா பூஜா, இதுல நிச்சயமா ஆறுமுகத்தோட காதல் தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பேப்பர் அவன் பேப்பரா கொடுக்கல, அவனோட சந்தோஷமா கொடுத்திருக்கான். அப்போ அவனோட சந்தோஷம் நீதான். கண்டிப்பா ஆறுமுகம் உன்னை லவ் பண்றான். சீக்கிரமா ஆறுமுகம் வந்துட்டல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கத்து கொடுக்க போறியா? கோவப்படாதடா. என்ன அப்படி பாக்குற ஆறுமுகம்? என்னது இது? நிக்கிற சைக்கிள பெடல போடுற? பெடல தானே போடுற ஆறுமுகம். அதுக்கே நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற. சரி சரி, வா வந்து சைக்கிள் ஓட்ட கத்து கொடு. உனக்கு தான் கைனடிக் ஓட்ட ஓட்ட தெரியும்ல, அப்புறம் என்னதுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கு வந்திருக்க? ஓட்ரி. ஆறுமுகம், கார் ஓட்ட தெரிஞ்ச சிலருக்கு பைக் ஓட்ட தெரியாது. அதே மாதிரி தான் கைனடிக் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்படிங்கற? அப்படிதான். 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 அப்படிதான்.
ஐயோ எனக்கு வேணாம்டா சாமி. ஏய் என்னென்ன பாக்குற அங்க பாரு. சாயிர வெல்ல வச்சுக்கத. ஆறுமுகம். நேரா பாரு சொல்றல. ஏய் என்னடி பிரச்சனை? ஒண்ணு இல்லையே. சைக்கிள் ஓட்ட தான வந்திருக்க. ஆமா. அப்ப இங்க கவுனி. இது பேக் டயர் பிரேக். இது ஃப்ரண்ட் டயர் பிரேக். இது ஆயித்துனா சைக்கிள் நிக்கும். புரிஞ்சுதா? நிக்கும்ல. ஏய் அப்பிடுவே. இல்ல. சரி அதெல்லாம் போட்டும். இது என்ன? ஏய் சைக்கிள் பெல் எங்கடா? என்னங்கடா இது? அட ஒண்ணும் இல்ல ஆரம்பம். கொஞ்சம் ஃபேஷனா இருக்கட்டும்னா ஆட்டோல இருக்க பாமாவே செட் பண்ணிட்டப்பா. இது எத்தனை நாளைக்கு தான் பெல் அடிக்கிறது? போர் அடிக்கும்ல அதான். நீங்களும் உங்க ஃபேஷனும் சை எனக்கு வந்து மாட்டுது பாரு. ஆறுமுகம் இது எதுக்கு ஆறுமுகம்? ஏய் இது எதுக்குன்னு உனக்கு தெரியாது? தெரியாதே. யாராவது குறுக்கால் நடக்கல போனா இத அழுத்தணும். இத அழுத்தினா சத்தம் வரும். சத்தம் கேட்டா ஒதுக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? புரியுது. சத்தம் வரலையா ஆறுமுகம்? ஏய் இப்படி அழுத்தினா எங்க சத்தம் வரும்? இப்படி அழுத்தணும். மொரட்ட பையன் எப்படி அழுத்துறான் பாரு. ஐயோ. ஏய் கை எடு. எனக்கு அப்பவே தெரியும். நீ எல்லாம் சைக்கிள் கத்துக்க வரலன்னு. உங்களால என்ன பண்றப்ப? ஏய் எங்கடி ஓடுறீங்க? இங்க கேட்டீங்க. ஏய் யாராவது ஏதாவது இனிமே கத்துக்கிறேன் இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். என்ன ஆறுமுகம்? என்னாச்சு உனக்கு? ஏன் ஹாஸ்டலுக்கு வரல? எனக்கு வேலை இருக்குங்க. எது? அந்த பொண்ணுங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறதா? சரி பரவாயில்ல வா போலாம். இல்ல நான் பிரிண்டிங் பிரஸ் போனுங்க. உன் பிரிண்டிங் பிரஸ்க்கு போயிட்டு தான் வரேன். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. பிரஸ் மூடி இருக்கு. கிளம்பு. இல்லங்க நீங்க போங்க. எனக்கு வேற வேலை இருக்குங்க. என்ன பெரிய வேலை? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊட்டில எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. இப்ப மட்டும் என்னாச்சு? வா. இல்லங்க வேண்டாங்க. வா ஆறுமுகம். என்னாச்சு? ஏன் என்னோட வரத அவாய்ட் பண்ண பார்க்கற ஆறுமுகம்? எனக்கு தெரியும் என்னன்னு. நீங்க வர சொல்லுவீங்க, நானும் வருவேன், ஹெல்ப் பண்ணுவேன். கடைசியில 20,000 30,000 பெருசா ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? அதான் நான் வர வேணாம்னு நினைச்சேன். என்ன ஆறுமுகம் பழசெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? உனக்கு பணம் கொடுத்தத எப்பயோ நான் மறந்துட்டேன். உங்களுக்கு என்னங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா என்னால எதுவுமே மறக்க முடியலங்க. நான் ஒன்னும் எல்லாத்தையும் மறக்கல. என்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் தந்து செட் பண்ண சொன்னீங்கல்ல, அதை நான் இங்க கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பட் இன்னி வரைக்கும் என்னால அதை செட் பண்ண முடியல. உங்களால செட் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. சரி நீயே சொல்லிடு, அதுல என்ன எழுதியிருக்கேன்னு. பைத்தியக்காரத்தனமா கிறுக்குனத்துல என்னங்க அர்த்தம் இருக்க போகுது? அதை கிழிச்சு போடுங்க. கிழிச்சு போடுறதா? நோ நோ நோ. என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் செட் பண்ணி காட்டுவேன். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்குவ. இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல என்னங்க இருக்கு? சரி இப்போ எங்கங்க போறோம்? ஷாப்பிங் போறோம், ட்ரைனிங் சென்டர் போறோம்.